ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் குக்கரில் மட்டன் குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி அதை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன். இது நம்ம ரொம்ப கம்மியான டைமில் செஞ்சிடலாம். இதில் இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மட்டனோட அளவில் இருந்தும் கொஞ்சமாக அதிகமாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம 10லேருந்து 12 போல் விசில் வச்சு எடுத்துடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கரில் சீக்கிரமாக வெந்துடும்னா அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா கலவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாதி தேங்காய் எடுத்து துருவி எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இது நல்லா வறுப்பட்டு இதோட கலர் பொன்னிறமாக மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதனால் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க, கருகிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் மட்டனில் நல்லா இறங்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.